அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சி காலத்துல 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியிலும் அதே போல 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஒரு நூறுக்கும் குறையாத விவசாயிகள் கிளர்ச்சிகள் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடைபெறுவதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, 1757 ஜூன் 23 அன்று நடைபெற்ற பிளாசி போர் வெற்றியில் மகத்தான வெற்றியை தொடர்ந்தும், அதே போல இந்தியா முழுவதும் இருந்த பாளையக்காரர்கள் என்ற முறையை முற்றிலுமாக ஒழித்த பிறகும், அதே போல் 1806 வேலூர் புரட்சி என்று அழைக்கப்படக்கூடிய சிப்பாய்கள் புரட்சியை ஒடுக்கிய பிறகும் ஆங்கிலேயன் ஆட்சி இந்தியாவில் மிக வலிமையாக வேரூன்ற ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் அடுத்ததாக இந்தியா முழுவதும் ஒரு நூறுக்கும் குறையாத விவசாயிகள் கிளர்ச்சி நடைபெற்றது. அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க. ஆங்கிலேயன் ஆட்சிக்கு எதிராக இந்தியா முழுவதும் நடைபெற்ற விவசாயிகள் கிளர்ச்சிகளை 4 வகையா பிரிக்கலாம். அவை மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை மற்றும் மக்களின் கிளர்ச்சி என்ற அடிப்படையில 4 வகையா பிரிக்கலாம். இதில் மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி என்பது இந்தியா முழுவதும் காலனி ஆதிக்கத்திற்கு முன்பாக இருந்த சூழ்நிலைகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்களாகவும், அடுத்ததாக மக்களிடையே சமய இயக்கங்கள் என்ற அடிப்படையில சமூகத்தில் சமய தலைவர்கள் மக்களின் ஆதரவை பெற்று அதன் மூலமாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள். அடுத்ததாக ஆங்கிலேய ஆட்சியில் சமூகத்தில் ஏற்பட்ட கொள்ளைகளுக்கு எதிராக போராடிய தலைவர்களுக்காக மக்கள் ஏற்படுத்திய புரட்சியின் அடிப்படையிலையும், அதைத் தொடர்ந்து மக்களிடையே ஏற்பட்ட திடீர் கிளர்ச்சியில் என்ற அடிப்படையில மக்களின் கிளர்ச்சி என்ற அடிப்படையில இந்த விவசாயிகள் கிளர்ச்சியில இப்படி 4 வகையா பிரிச்சிடலாம். சரிங்களா? இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் வேரூன்றிய பிறகு அதுவரை நடப்பில் இருந்த முகலாயர்களின் வரி வருவாய் முறையை முற்றிலுமாக ஆங்கிலேயர்கள் மாற்றி அமைத்தனர். ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்பாக இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விதமான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படாமல் தான் இருந்தது. ஜமீன்தார் முறை என்ற அடிப்படையில் நிலங்களை ஜமீன்தார்கள் தனக்கு கீழ் இருந்த நிலச்சுவான்தார்களுக்கு கீழ் குத்தகைக்கு விடுவதும், இந்த நிலச்சுவான்தார்கள் தங்களுக்கு கீழ் இருந்த விவசாயிகளுக்கு அதை ஒத்திக்கி கொடுப்பது என்று இந்த நில வரிவாய் முறையை விவசாயிகளிடையே ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமை மேலும் அதிகரித்தது. இதனால் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக விவசாயிகள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரிங்களா? இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகளுக்கு முன் உதாரணமாக வங்காளத்தில் நடைபெற்ற பராசி இயக்கமும், அதைத் தொடர்ந்து பரசத்தில் நடைபெற்ற வஹாபி கிளர்ச்சியும் மிக முக்கியமான விவசாயிகள் கிளர்ச்சிகளாகும். இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகளுக்கு முன் உதாரணமாக 1818ஆம் ஆண்டு ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் பராசி என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த பராசி இயக்கத்தை தோற்றுவித்த ஹாஜி சரியத்துல்லா 1839 மறைந்த பிறகு அவரது மகன் டுடு மியான் என்பவர் இந்த பராசி இயக்கத்திற்கு பொறுப்பேற்றார். பராசி இயக்கத்திற்கு புதிதாக பொறுப்பேற்ற டுடு மியான் நிலங்களையும் வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற கூற்று விவசாயிகள் மத்தியில் பிரபலமடைந்தது. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நிலத்திற்கு வரி வசூலிப்பதற்கு எதிராக டுடு மியான் அறிவித்த மிக முக்கியமான ஒரு சொற்றொடர் என்னவென்றால், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, நிலத்திற்கு வாடகை வசூலிப்பதோ வரி வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்ற டுடு மியான் அறிவிப்பை தொடர்ந்து பராசி இயக்கத்தில் டுடு மியானின் பின்பாக பல விவசாயிகள் ஒன்றிணைந்தார்கள். ஆங்கிலேய ஆட்சியில் விவசாயிகள் கிளர்ச்சியில் என்ற அடிப்படையில் பராசி இயக்கத்தில் 1862 டுடு மியான் மறைந்த பிறகு அந்த இயக்கத்திற்கு 1870 அவரது மகனான நோவா மியான் பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் மீண்டும் உயிர்ப்புடன் போராடியது. சரிங்களா? இதே போன்று ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராகவும் வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 தோன்றியதுதான் வஹாபி கிளர்ச்சி. இந்த வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யாரென்றால், அரேபிய சமய தலைவரான முகமது இபின் அப்துல் வஹாப் என்பவரின் போதனைகளால் கவரப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் டுடு மீர் என்பவர் தான் இந்த வஹாபி இயக்கத்திற்கான கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். ஆங்கிலேயர்களின் ஜமீன்தார் முறையால் நலிவடைந்த இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் இந்த டுடு மீர் மிக பிரபலமாக திகழ்ந்தார். இவ்வாறு ஜமீன்தார் முறைக்கு எதிராக போராடிய டுடு மீர் 1831ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 18ஆம் நூற்றாண்டில் மத்தியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் விவசாயிகள் கிளர்ச்சிகள் ஒரு நூறுக்கும் குறையாமல் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அடுத்த காணொளியில் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக பழங்குடியினர் இந்தியாவில் ஏற்படுத்திய கிளர்ச்சியை பற்றி தொடர்ந்து பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி.